Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடக்கால் தொழிற்பேட்டை பிரதான சாலைகளில் 3 அடிக்கு மேலாக தேங்கி நிற்கும் மழை நீரால் தொழிலாளர்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லட்சுமிகாந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமிகாந்தன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். தமிழ்நாட்டில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காடுகோட்டை, வல்லம் வடக்கால், வல்லக்கோட்டை, ஓலகடம் உள்ளிட்ட பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட தொழில் பூங்காக்கள் உள்ளன. இங்கு பல்வேறு வகையான நூற்றுக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகளும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் அன்றாட பயன்பாட்டில் உள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி மண்டலம் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலை முதலே கனமழை விட்டு பெய்து வருகின்றது. இதன் காரணமாக காஞ்சிபுரத்தில் காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை, அதாவது கடந்த 14 மணி நேரத்தில் சராசரியாக 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடக்கால் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை எடுத்து செல்லவும், மூலப்பொருட்களை தொழிற்சாலைகளுக்கு அளிக்கவும் ஏராளமான கனரக வாகனங்கள் வந்து செல்கின்றன. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் முறையான வடிகால்கள் இல்லாததால் சுமார் 3 முதல் 4 அடி வரை மழைநீர் சாலைகளில் 1 கிலோமீட்டர் தூரம் தேங்கி வெள்ளக்காலை காய்ச்சிருக்கின்றது. மேலும் இந்த சாலையில் உள்ள சந்திப்பில் பால்நல்லூர் கிராமத்தில் செல்லும் சாலை உள்ளதால் பணி முடிந்து இல்லம் திரும்பும் தொழிலாளர்களும் அப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்களும் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார்கள். மேலும் 3 முதல் 4 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கி வெளியே வழியின்றி உள்ள இந்த தண்ணீரில் பைக்கில் செல்கின்ற பலர் விரும்பி வருகின்ற நிலையம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில கனரக வாகனங்களும் சாலை நடுவிலேயே பழுது ஏற்பட்டு நின்று விடுகின்றது. எனவே போர்க்கால அடிப்படையில் இங்குள்ள வடிவாய்க்கால்களை முறையாக சுத்தப்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தற்காலிகமாக முடிவு கொண்டு வரலாம். கரதாசன். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடக்கால் தொழிற்பேட்டை பிரதான சாலைகளில் 3 அடிக்கும் மேலாக தேங்கி நிற்கும் மழை நீரால் தொழிலாளர்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமிகாந்தன்.